அஸ்ஸலாமு அலைக்கும். பாருங்கள், இந்த இடி வந்து எப்படி இடித்து இந்த மரத்து மேலே விழுகுதுன்னு. எங்கள் அப்பா சொல்லுவார் முன்ன, இந்த இடி இடித்து ஒரு மரத்தில் பட்டுச்சுன்னு சொன்னால் ஒரு ஈட்டு மயக்கம் ஒன்று அந்த மரத்தில் வந்து விழுகுமா. அந்த மரத்துக்கு அடியில் பார்த்திங்கன்னா நங்கூரம்னு சொல்லுவாங்களாம். அது வந்து மரத்துக்கு அடியில் இருக்குமா. அதை கையில் எடுத்தோம்னு சொன்னால் நம்மளை மாதிரிக்கு அதிர்ஷ்டசாலி யாரும் இல்லையா. அதை எடுத்துக்கிட்டு கொள்ளையடிக்க கூட போகலாமா. அது உண்மையா பொய்யா தெரியலை. சின்ன வயசில் கேட்டிருக்கிறேன். எங்கள் அப்பாலாம் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கிட்டு பேங்க்குளுக்கு போனால் நம்மளே அவங்களுக்கு அடையாளம் தெரியாதான். அது கட்டுக்கதையாக உண்மையாக தெரியலை. பெரிய பெரிய திருடைங்கள்லாம் கையில் இந்த நங்கூரத்தை வச்சுருப்பாங்களாம். காரணம் என்னென்னா, அந்த நங்கூரம் வந்து ஹரிச்சந்திரன் விடுற வில்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரிச்சந்திரன் விடுற வில்லு தான் இப்படி வந்து வானத்தை பொழந்துக்கிட்டு வந்து கீழே விழுகுமா. பூமியை பொழந்துட்டு பூமி உள்ளுக்கு போயிருமா. அப்போ அந்த மரத்தோட வேரில் வந்து அந்த நங்கூரம் இருக்குமா. அதை எடுத்து வச்சுக்கிட்டா பெரிய பெரிய பேங்க்லாம் போய்ட்டு கொள்ளடிப்பாங்களாம். உள்ளுக்கு போயிட்டு வெளியில் வர வரைக்கும் யாருக்கும் நம்மளை பிடிக்க கூட முடியாதான். நம்ம இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாதான். அந்த மாதிரி ஒரு பவர் அந்த நங்கூரத்துக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. உண்மையாக பொய்யான்னு தெரியல. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அது தோணுச்சு சொல்லணுன்ட்டு. உங்களுக்கு யாராவது இது உண்மைனா பொய்யா தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.